நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்திய மக்களிடம் தங்க நகை மீதான மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. ஆபரணமாக மட்டும் இந்த தங்கம் பார்க்கப்படுவதில்லை, ஒரு சிறந்த முதலீடாகவும் இந்த தங்கம் பார்க்கப்படுகிறது. இதற்காக பொது பட்ஜெட்டில் 3 புதிய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த திட்டம் பொதுமக்களிடம் எந்த அளவிற்கு வரவேற்பை பெறும் என்பது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக தி மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் அசோசியேஷனை சேர்ந்த திரு ஜெயந்திலால் ஜே சலானி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பொருளாதார வல்லுநரான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பொருளாதார நிபுணரான ரெக்கி தாமஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார். 3 பேருக்கும் வணக்கம் சார். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இது குறித்து விவாதிக்க இருக்கீங்க சார். இப்போ வந்து நம்ம இந்த பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 3 புதிய திட்டங்கள், இந்த தங்கம் மீதான இந்த முதலீட்டு திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது தொடர்பாக நம்ம அந்த திட்டம்னா என்ன அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த தங்கத்தை அதிக அளவு விரும்பும் நாடுகளில் இந்தியாவிற்கு சாத்தியப்படக்கூடிய அந்த நிபுணங்கள் எல்லாம் என்னென்ன என்பது குறித்து இப்பொழுது நாம் பார்த்து விடலாம். பொதுமக்களிடம் முடங்கி கிடக்கும் தங்கத்தை வெளியே கொண்டு வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தவும், தங்கம் இறக்குமதி செய்யப்படுவதை குறைக்கவும் உதவும் தங்கத்தை டெபாசிட் செய்து வட்டி பெறும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் தற்போது பாரத ஸ்டேட் வங்கியில் செயல்படுத்தப்பட்டு வரும் குறைந்தபட்சம் 1 கிலோ தங்கம் முதலீடு செய்ய வேண்டும் என்றும், தங்க முதலீட்டிற்கு 0.75% வட்டி மட்டுமே வழங்கப்படும் என்பது போன்ற திட்டம் இருந்தால் பொதுமக்களிடம் வரவேற்பு இல்லாமல் போகும் என்கின்றனர் தங்க நகை வியாபாரிகள். புதுசாக வர்ற ஸ்கீமில் வந்து எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வர்ற ஸ்கீமில் வந்து மினிமம் ஒரு 50 கிராம்லேருந்து கொடுத்தா மட்டும்தான் எல்லா தரப்பட்ட மக்களும், நடுத்தர பக்கம் மக்களும் வந்து அதை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 1 கிலோ 500 கிராம்லாம் வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்தியாவில் தற்போது 20,000 டன் தங்கம் மக்களிடம் முடங்கி கிடக்கிறது. இத்தனை தங்கமும் வெளிவந்தால் அது பொருளாதார சுழற்சிக்கு பயன்படும். உள்நாட்டில் உள்ள தங்கத்தை பயன்படுத்த தொடங்கினால் வெளிநாட்டில் இருந்து தங்கம் இறக்குமதி செய்வது பெருமளவு குறையும். இப்போது இருக்கும் தங்கத்தின் விலைப்படி இத்திட்டத்தின் மூலம் நகை டெபாசிட் செய்யும் போது சராசரியாக 1 பவுண்ட் நகைக்கு 2,500 ரூபாய் நஷ்டம் ஏற்படும். அதுவும் குறிப்பிட்ட ஆண்டிற்கு பின்னர் மட்டுமே பணமாகவோ தங்கமாகவோ பெற முடியும். எனவே இதனை சாமானிய மக்கள் பயன்படுத்த வாய்ப்புகள் இல்லை. அதிக நகை வைத்திருப்பவர்கள், அதுவும் தங்க நகைக்கு கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இத்திட்டத்தை பயன்படுத்த முடியும் என்கிறார் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவர் முத்து வெங்கடராமன். இப்போ இருக்கிற வெளிவந்த இந்த திட்டத்தின்படி அதோடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுதுங்க, அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு இது பயன்படாதுங்க. ரெண்டாவது, மேல்தட்டு மக்கள் யார் அவங்க வந்து இந்த முதலீடு தங்கத்தில் முதலீடு செஞ்சு அவங்களுடைய கணக்கில் வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒருத்தருக்கு தான் இது பயன்படுங்க. கணக்கில் பல சூழ்நிலையில் கணக்கில் காட்டாத சூழ்நிலையில் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தில் அவங்க உள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க மீண்டும் வருமான வரித்துறையோ இல்லை வேறு துறைகளோ இந்த தங்கம் எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டுருவாங்கன்னு பயந்துட்டு அவங்க யாரும் இந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கு வரமாட்டாங்க. கணக்கில் காட்ட முடியாத தங்கத்தை வெளிக்கொண்டு வர இத்திட்டத்துடன் கூடுதல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மேலும் வட்டியை உயர்த்துதல், டெபாசிட் செய்யும் குறைந்தபட்ச தங்க அளவை குறைவாக நிர்ணயம் செய்வது திட்டங்களை அமல்படுத்தினால் மட்டுமே இத்திட்டம் வெற்றி பெறும் என்கிறார் தங்க நகை தயாரிப்பாளர். ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை. இந்த தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடைய கருத்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்து நம்ம விவாதிக்கலாம். வணக்கம் சார். இப்போ ஜெயந்திலால் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ என்னன்னா, இந்த 3 திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 திட்டங்களும் எந்த அளவிற்கு இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு? ஏனென்றால் வந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஆகட்டும், கோல்டு காயின் ஸ்கீம் ஆகட்டும், அதுக்கப்புறமா இந்த கோல்டு பாண்டு ஸ்கீம், இந்த 3மே வந்து எந்த அளவுக்கு இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு? அதாவது தங்கத்தின் மீதான இப்போ வந்து அவங்க கொண்டு வந்திருக்க ஒரு திட்டமானது மக்களிடையே பிரபலப்படுத்தக்கூடிய இன்னும் அவங்க எதுவுமே செய்யலை. அதாவது மக்களை ஊக்குவிக்கும் விதமாக, அதாவது அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு நிறைய வந்து அதில் வந்து விஷயங்கள் தெரியல. இது எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணுங்கிறது அது செய்கிற பட்சத்தில் தான் இந்த திட்டம் வந்து வெற்றி பெறும். அது இல்லாத அதுக்கு எவ்வளோ வட்டி விகிதம் தரப்போகிறாங்க, அது மறுபடியும் எப்படி கொடுப்பாங்க, மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம்.
நகைகளாகவே நம்ம வந்து எடுத்து போய் கொடுக்கணுமா, இல்லை நகைகளை உருக்கி தங்கமாக மாற்றி தரணுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான எந்த ஒரு விவரமும் இல்லாத இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு போதிய அளவு அதில் எந்த ஒரு அவுட்புட்டும் இன்னும் வரலன்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக அந்த திட்டம் குறித்து இன்னுமே நம்ம பேசணும். ஏன்னா இப்போ அந்த திட்டம் வந்து இப்போ தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதற்கான கைட்லைன்ஸ் வந்து இன்னும் வெளிக்கொண்டு வரலை. ஸோ அதற்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து வெளிக்கொண்டு வரணும், என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பேசிக்கலி இந்த என்டையர் ஸ்கீம், இந்த 3 ஸ்கீம்ஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று காணாத ஒரு உச்சத்தில் இருந்தது. பர்டிகுலர்லி 2012-13 வந்து கரன்சி கிராஷ் ஆகும்போது நம்மளோட கோல்டு எல்லாமே இம்போர்ட்டட் தான், லைக் ஆயில். ஸோ நம்மளுக்கு டொமஸ்டிக் அவுட்புட் கிடையாது, எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த கரன்சியோடைய ஃப்ளக்சுவேஷன், அப்புறம் நம்மளுடைய இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எல்லாமே அதோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ரெஜிம் யூபிஏ ரெஜிமில் வந்து அந்த கோல்டோட இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் 10% வரைக்கும் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க டு கர்ப் கோல்டு இம்போர்ட்ஸ். அதாவது கோல்டு கன்சம்ஷன் வந்து அடிப்படையான விஷயம் இல்லை அப்படிங்கிறோட பேக்ரவுண்டு தான் இந்த 3 ஸ்கீம்ஸுமே பார்க்கணும். அதாவது இப்போ உலக அளவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 800லேருந்து 1000 கிலோ தங்கம் வந்து நம்ம 1000 டன் தங்கம் வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து இறக்குமதி செய்கிறோம். அதாவது சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம தான் 2வது இடத்துல இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்துருக்கப்ப இந்த 3 திட்டங்களும் அந்த இறக்குமதியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ரெகி சார். எஸ் சார், ஏன்னா நம்மளோட நாட்டில் வந்து இந்த தங்கத்தின் மேலே இருக்கிற பிரியம் வந்து ரொம்ப அதிகம், கொள்ள பிரியம் வச்சுங்க. எந்த கிரைசிஸாக இருந்தாலுமே சரி, நகைக்கடையில் வந்து ஆள் தங்கம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது காசு பணம் இருக்கோ இல்லையோ, தேவை இருக்கோ இல்லையோ, அது ஒரு பண வீக்கத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹெட்ஜாக நம்ம நினச்சி அதை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம். பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வாரன் பஃபெட் சொன்ன ஒரு கோட்டை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் ஆங்கிலத்தில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். He said, taken out of one hole in Africa, okay, melted and put into another hole with 4 security guards அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு சொர்ணத்துலேருந்து நம்ம தங்கத்தை வெளியிட்டுறோம் பூமிக்கு கீழே இருந்து, அது உருக்கி இன்காட்ஸோ இல்லை நகையோ மாற்றிட்டு இன்னொரு வோல்ட், அதாவது இன்னொரு சுரங்கம் அப்படின்றத ஒரு வோல்ட்டே சொல்கிறோம். ஸோ அந்த வோல்ட்டுக்குள்ளே வைத்து இது நம்ம வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ டெக்னிக்கலி தங்கம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுன்றது ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட இட் ஹஸ் நாட் பீன் புட் டு எனி யூஸ். இட் ஹஸ் பீன் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் தராத ஒரு முதலீட்டாக அமைகிறது. இன்வெஸ்ட்மென்ட்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ தங்கம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட விலையும் வந்து கூடிக்கிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சேமிப்பு பொருளாக தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு அவசர காலத்தில் ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா திடீர்னு அந்த தங்கத்தை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஏதாவது நமக்கு கலாச்சாரம் கூட அது. I'll answer that. Okay, first of all, தங்கத்தோடைய விலை கூடவில்லை, குறைந்து தான் இருக்கிறது. 2008-09 $1,900 ஒரு அவுன்ஸுக்கு இருந்தது இன்டர்நேஷனல் ப்ரைஸ் ஆஃப் ட்ராய் அவுன்ஸ். இன்றைக்கி வந்து $1,240 அண்ட் ஈவன் கோயிங் லோவர். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து $1,000, $1,050, $1,100 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தொடும் என்றதை ஒரு கருத்தாக நம்ம சொல்கிறோம், ஆஸ் பை ப்ளூம்பர்க் அண்ட் ஸோ ஆன். செகண்ட்லி, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இவ்வளோ அதிகம் கூட இருக்கின்ற காலம். ஃபார் இஃப் யூ லுக் பட்ஜெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 27,000 கோடி ரூபாய் என்றது கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கோல்டு இம்போர்ட்ஸ் அலோன். கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரியே 27,000 crores இஸ் அ ஹியூஜ் ஹோல். அந்த 27,000 crores கொடுத்து நம்ம இறக்குமதி செய்கிற இந்த தங்கத்தை எங்கே நம்ம செயல்படுத்துகிறோம்? எந்த கடையில் வைத்து நம்ம எல்லாமே முடங்கி தான் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. பேசிக்கலி இது என்ன ரீசன், இன்னொன்று கோல்டோட இந்த மோகம் என்ன ரீசன் அப்படின்னா, ரூரல் எக்கானமி இஸ் ட்ரிவன் பை கோல்டு. இப்போ வந்து ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் நீட். ஸோ அவங்க இதனால் கோல்டு திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அக்ரிகல்ச்சரல் லோன் வந்து கோல்டு லோன் இஸ் வெரி லோவர் கம்பேர்ட் டு சிட்டிலெலாம் பார்க்கும்போது கோல்டு லோன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வேறு அக்ரிகல்ச்சரல் பெல்ட், அந்த டெசிக்னேட்டட் அக்ரிகல்ச்சரல் டவுன்ஸில் எல்லாமே கோல்டு லோன் ரொம்ப சீப் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். ஸோ கோல்டு அவங்களுக்கு இருக்கும்போது அந்த அறுவடை டைம்லேயோ அந்த கல்டிவேஷன் டைமில் போய் உடனே கோல்டை பிளட்ஜ் பண்ணிவிட்டு அவங்க பணம் வாங்கி திருப்பியும் அதை ரூரல் இந்தியாவோட ஒரு லைஃப் லைன் வந்து கோல்டு. பட் த ப்ராப்ளம் இஸ் வித் தி அர்பன் சென்டர்ஸ். இப்போ அவர் அந்த சொன்ன மாதிரி இப்போ அன்அக்கௌண்டட் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப இந்த 20,000 நம்மளோட இப்போ எஸ்டிமேட்ஸ் வந்து 20,000 டன்ஸ் வந்து ஐடலாக இருக்கிற கோல்டு அப்படின்னு எஸ்டிமேட்ஸ். கண்டிப்பாக அந்த தங்கத்தை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தங்கத்தை பணமாக்கக்கூடிய திட்டம் என்றால் என்ன, இது பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்தியாவில்
வீடுகள், வங்கிகள், பாதுகாப்பு பெட்டகங்கள் ஆகியவற்றில் மொத்தம் 20,000 டன்னுக்கும் அதிகமான தங்கம் முடங்கியுள்ளது. இருந்த போதிலும் இந்தியாவில் ஆண்டுக்கு 800 முதல் 1000 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை எனப்படும் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகரிப்பால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க தங்கம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறையவும் வாய்ப்புள்ளது. இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படும் தங்கம் மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வருவாயாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் முடங்கியுள்ள 20,000 டன் தங்கத்தில் குறைந்தபட்ச அளவாவது வெளியே வரும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவிக்கிறது. அது மட்டுமின்றி இந்திய மக்களிடம் தேங்கி கிடக்கும் தங்கத்தை ரொக்கமாக்கி மக்களின் வருவாயை உயர்த்தவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் இந்த திட்டம் பயன்படும் என்றும் மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகவும் மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சார், இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமோட அந்த ஒரு சாராம்சம் என்ன என்பதை இப்போ நம்ம பார்த்தோம். சார், இப்போ ஒரு அசோசியேஷன், அதாவது மெட்ராஸ் டைமண்ட் அசோசியேஷன் இருக்கீங்க. இப்போ இந்த தங்கம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த தங்கம் வந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த தங்கம் ஆபரணமாக செய்கூலி சேதாரத்தோட பொதுமக்களுடைய கையில் போய் இப்போ சேருது. அந்த நகையை கொண்டு போய் அவங்க வந்து பேங்க்கில் வந்து கொடுக்கறதுக்கு மனசு வருமா முதல்ல பொதுமக்களுக்கு? உபரியாக உள்ள நகைகள், அதாவது ஒருத்தர் தேவை எவ்வளோ, இப்போ நானே இருக்கேன், எனக்கு எவ்வளோ தேவை, ஒரு செயின், ஒரு மோதிரம், ஒரு வளை, ஒரு பிராஸ்லைட், அது இருந்தால் போதும். இதற்கும் கூடுதலாக இருக்கிற ஒரு தங்கம் வந்து எனக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பாக நான் முதலீடாக தான் வச்சுருக்கேன் தவிர அது வந்து நான் ஒரு பொருளாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ அப்படிப்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய உபரியாக இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து போய் கொடுக்கறதுல யாருமே வந்து தயங்க மாட்டாங்க. உபரியாக இருக்கக்கூடிய தங்கத்துக்கு தான் இந்த திட்டம் அப்படின்னா நடுத்தர வர்க்கத்துக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எல்லாருக்குமே, அதாவது மக்களிடையே உள்ள உபரியாக உள்ள தங்கம் வந்து அங்கே வீணாக முடங்கி போய் கிடக்கு. அந்த தங்கத்தை வந்து வெளிக்கொண்டு வரணுன்றது தான் மத்திய அரசுடைய திட்டமே. இதன் மூலமாக மறுசுழற்சி முறையில் தங்கம் வந்து உள்நாட்டுக்கு தேவைக்கு உண்டான தங்கம் இங்கே வந்துட்டுன்னு சொன்னால் இறக்குமதி செய்ய வேண்டிய வேலை ஏற்படாது. அதனால் வந்து நம்மளுக்கு அந்நிய செலாவணி இழப்பீடு இருக்காது. அதன் காரணமாக அதன் மீது உள்ள சில அழுத்தமான சில விஷயங்கள், அதாவது இப்போ நாங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொன்னால் $20 முதல் $150 வரை நாங்கள் வந்து ப்ரீமியம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. காரணம் என்னென்னா, இறக்குமதியில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் வந்து இங்கே கூடுதலாக பணம் கொடுத்து வாங்கணும். ஒவ்வொரு நேரத்தில் வந்து தங்கம் கிடைக்கலன்னா அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. உள்நாட்டிலே தங்கம் வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்நாட்டு உற்பத்தி எதுவுமே கிடையாது. அதனால் இதன் மூலமாக தங்கம் வந்து வங்கிக்கு போய் அந்த தங்கத்தை வந்து வர்த்தகர்களுக்கு வந்து மெட்டல் லோனாக தரத்துக்கு அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு தங்கம் வந்துன்னா அது ப்ரீமியம் மேலே எதுவுமே இருக்காது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன இருக்கும் அந்த ரேட்டுக்கு நம்ம இங்கே கிடைக்கும். அதனால் உள்நாட்டில் இருக்கிற வந்து தங்கம் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது நடுத்தர மக்களுக்கும் தேவையானவர்களுக்கும் வந்து ஒரு நியாயமான விலையில் தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சார், கோபாலகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த தங்கம் அப்படிங்கிறது, அதாவது இப்போ எங்ககிட்ட இருக்கிற அந்த உபரியான தங்கத்தை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அதை வந்து பாண்டா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் தான் இது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திருப்பி வாங்கும் பொழுது, அதாவது 5 வருட காலம் அந்த பாண்ட் அப்படிங்கிறப்ப திருப்பி வாங்கும் பொழுது அதை தங்கமாக பெற்றுக்கொள்ளலாமா அல்லது வந்து பணமாக பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவாக அவங்க தெளிவுபடுத்தலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்கமாக வாங்கிக்கிறது வந்து கன்சியூமருக்கு நல்லதா அல்லது வந்து பணமாக வாங்கிக்கிறது வித் இன்ட்ரெஸ்டோட கன்சியூமருக்கு நல்லதா? அதான் இந்த கைட்லைன்ஸ் வந்து மேலே வரும்னு இல்லை, லேட்டஸ்ட் பை மே அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட இது கொடுத்துருக்காரு, டைரக்டிவ் வந்திருக்கு. ஸோ இதனுடைய என்டையர் ஆப்ரேஷனல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று கோல்டு மானிட்டைசேஷன். அது வந்து இந்த ஐடல் கோல்டு, இப்போ லாக்கர்ஸ், பேங்க் லாக்கர்ஸில் வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கிற ஐடல் கோல்டை எடுத்து அதை சப்ளைக்கு கொடுக்கறது ஒன்று. செகண்ட் திங் வந்து கோல்டு பாண்ட் ஸ்கீம். இது எப்படி அப்படின்னா, இப்போ கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறது. இப்போ அர்பன் சென்டர் நான் சொன்னது, இப்போ ரூரலில் கோல்டு வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் வாங்கி ப்ளச் பண்ணி திருப்பியும் அதை ரொட்டேஷனில் இருக்கிறதுக்கு தான். இப்போ அர்பன் சென்டர்ஸில் வந்து கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறது, கோல்டு அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ அதனுடைய அட்ராக்ஷன் குறைந்து கொண்டிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வாங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் கோல்டு அந்த கோல்டு பாண்டில் வாங்கலாம். ஸோ அது மார்க்கெட் ரேட்டில் வாங்கி திருப்பி அதை ரிடீம் பண்ணும்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கோல்டில் என்னவோ அதோட ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் வந்து அந்த கோல்டு பாண்டோட ஸ்கீம். பட் அந்த மானிட்டைசேஷன் எப்படி அப்படின்னா, இந்த 20,000 crores 20,000 tons ஐடியலாக இருக்கக்கூடிய கோல்டை வந்து திருப்பியும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. பட் இது வந்து ஒரு ரீசைக்கிள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டமாக கூட. ஆமாம், பேசிக்கலி இது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, எசென்ஷியல் இம்போர்ட்ஸ். நமக்கு வந்து கார்ஸ், அதாவது எவ்ரிடே லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதுக்கு வந்து ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து வேறு வழி இல்லை.
பட் கோல்டு பொறுத்தளவில் அது ஒரு வந்து இட்ஸ் நாட் அ ப்ரையாரிட்டி இம்போர்ட் அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் ரெஜீமோட ரீசன். அந்த 10% இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்த ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கோல்டு இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேணும்னா முதலீடுகள் வந்து அதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் லாஸ்ட் ரெஜீமில் கூட ஹைலைட் பண்ணியிருந்தார். ஸோ இன் கண்டினியூவேஷன் ஆஃப் தட் இப்போ என்ன கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது, கரன்சியும் ஸ்டேபிளாக இருக்குது, பட் இருந்தாலும் கோல்டு இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதை மாடரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸிஸ்டிங் இப்போ அந்த 20,000 டன்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடியதை ரீசைக்கிள் பண்ணி நிறைய டெம்பிள்ஸ் வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் கோல்டு டெபாசிட். இப்போ திருப்பதி மாதிரியான டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹியூஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்யூஸ்ட் ஐடல் கோல்டு இருக்கிறத திருப்பி நம்மளை சப்ளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது சப்ளை பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ சப்ளை அந்த மாதிரி கோயில்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தங்கத்தை வந்து நம்ம மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணுறதோ அது வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரியான திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறதோ வந்து கண்டிப்பாக ஒரு சாத்தியப்படாத ஒன்று தான் இல்லையா? இல்லை, பார்ஸ் ஃபைன், பார்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது ஜுவல்லரி வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இப்போ இந்த என்டையர் மானிட்டைசேஷனில் வந்து கிளாரிட்டி எதில் வரணும் அப்படின்னா, இப்போ ஜுவல்லரி கொடுத்து எப்படி திரும்பி வாங்குறது அது ஒன்று இருந்தாலும் மெயினாக இது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பார்ஸ். இப்போ பார்ஸ் நம்ம மானிட்டைசேஷனில் போய் கொடுக்குறோம். ஸோ திரும்பி வரும்போது அதே இப்போ 5 years 3 years 5 yearsக்கு அப்புறம் சேம் அமௌண்ட் ஆஃப் அதே அந்த குவான்டிட்டி ஆஃப் கோல்டு பார் திரும்பி வரும். ஸோ அது ஈஸி. பட் ஜுவல்லரி இஸ் அ மோர் சேலஞ்சிங். ஏன்னா இப்போ ஜுவல்லரி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து சென்டிமெண்டல் ஃபேக்டர் இருக்கும். ஸோ திரும்பி வரும்போது அதே டிசைன் அதெல்லாம் ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ கோல்டு பாயிண்ட் அதாவது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தங்கம் ஜொலிக்குமா ஒரு சிறப்பு கலந்துரையாடல் தொடரும்.